ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்க கூட பேசுங்க. ஆண்டவரே எங்களோட கூட கர்த்தர் பேசும்படியா நாங்கள் ஜெபம் பண்றோம். தேவ கரம் எங்களை ஆளுகை செய்வதாக இந்த கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே, மனுஷ சத்தத்துக்காக அல்ல, தேவ சத்தத்துக்காக காத்திருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை இடைப்படுவதாக தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு கொஞ்சம் டைம் அதிகமா ஆயிடுச்சு, ஆனால் குறித்த நேரத்துக்குள்ள முடிக்க ஆண்டு கிருபை தருவாராக. ஆண்டு நாம் மகிமைப்படட்டும். இந்த நாளே தியானிக்கும்படியாக 33வது சங்கீதம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 33வது சங்கீதம் 9வது வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்ம எல்லாம் தெரிஞ்ச வசனம் தானே, சேர்ந்து சொல்லுவோமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒண்ணு சொன்னாருன்னா அது அப்படியே நடக்கும். அவர் ஒண்ணு கட்டளை கொடுத்துட்டாருன்னா அது நிற்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நடக்க முடியாத காரியங்கள், இன்னும் ஆகாத காரியங்கள், அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லப்பட்ட காரியங்கள், மற்றவர்களால் முத்திரை குத்தப்பட்ட காரியங்கள் நடக்காது, வாய்ப்பில்லை, முடியாது, அவ்வளவுதான் என்ற காரியங்களை அவர் சொன்னால் அது ஆகும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. தேவன் ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தை அப்படியே நடக்கிறது. அந்த வார்த்தையில எந்த விதமான பிசகும் இல்லாமல் அந்த வார்த்தை அப்படியே நடக்கிறது. அது நம்ம வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், திருச்சபையா இருக்கட்டும், கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசுவாரானால் அந்த வார்த்தை நிறைவேறும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் கட்டளையிட என்ன பண்ணுமா? நிற்கும். நிற்காம போயிட்டு இருக்கிற நிறைய காரியங்கள், இழுத்து பிடிச்சா கூட நிக்க மாட்டேது, அந்த காரியங்கள் அவர் கட்டளையிட்டா என்ன பண்ணும்? நிச்சயமாக நிற்கும். அப்படின்னு நாம் மகிமைப்படுவதாக. வேதத்துல பார்க்கும்போது அற்புதங்கள் எல்லாம் எப்படிதான் நடக்குதுன்னா, தேவன் பேசுகிற வார்த்தையின் மூலமாக நடக்கிறது. இந்த வசனத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம். வானமும் பூமியும் ஒழிஞ்சு போயிடும், வானமும் அழிஞ்சிரும், பூமியும் அழிஞ்சிரும். ஆனா இந்த பைபிள் இருக்குல்ல, வார்த்தை, இது ஒரு நாள் என்ன பண்ணாது? அழியவே அழியாது. எது மாறினாலும், எது நடக்குதோ நடக்கலையோ, இந்த வார்த்தை சொல்லப்பட்டது ஒவ்வொன்றும் தடை இல்லாம என்ன பண்ணணும்னா நடக்கும். இது வெறுமனே எழுத்துக்கள் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு புத்தகம் இது ஒரு அப்படின்னு கிடையாது. இது உயிருள்ளதான தேவனுடைய வார்த்தை. இது பேச பேச, இதை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளே இதுக்குள்ள என்ன வல்லம் இருக்குதோ அதே வல்லம் உள்ள வந்துருது. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளத்துக்குள் வந்து நம்மை பலப்படுத்த ஆரம்பிக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும்போது, நம்ம வாசிக்கும் போதோ இல்ல கேட்கும் போதோ, திருச்சபையில கர்த்தர் உணர்த்தும் போதோ, நடக்க முடியாத காரியங்கள் அவர் வார்த்தை சொன்னால் நிச்சயமாய் நடக்கும். நிற்க முடியாத காரியங்கள் அவர் கட்டளையிட்டால் நிச்சயமா என்ன பண்ணும்? நிற்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர். ஏதோ ஒரு லிமிட்குள்ள வச்சு இவ்வளவுதான் கர்த்தரால செய்ய முடியும், இதுக்கு மேல செய்ய முடியாது, இதுக்கப்புறம் அவரால முடியாது, ஒரு எல்லை அப்படின்னு கிடையாது கர்த்தருக்கு. அவருடைய வல்லமை எல்லையற்ற வல்லமை. வானத்திலும் பூமியிலும், பூமிக்கு கீழே அந்த நாமத்தை போல ஒரு நாமம் இல்லவே இல்லை. அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாக மாறுகிறார். வார்த்தையாக, அவர் தான் வார்த்தையாக எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். நமக்குள்ளேயே என்ன பண்றாருன்னா அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்ட என்ன பண்ணுமா? நிற்கும். இன்னைக்கும் நம்ம இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணும் போது அநேக காரியங்களை கர்த்தர் ஆக வைப்பார். அவருடைய நாமத்தினால நடக்காத ஒரு காரியம் என்பது இருக்கவே இருக்காது. இந்த வார்த்தை எல்லா இடத்துலயும் கர்த்தர் பேசுகிறார். ஒரே வசனம், ஆனா மற்ற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவர் வித்தியாசமாக ஆண்டவர் பேசுற வார்த்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? ஃபில் பண்ணிரும். எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல மேடு இருக்குது, எந்த இடத்துல குளங்கள் இருக்கிறது, எந்த இடத்துல தேவை, எல்லாத்தையும் நிரப்பி என்ன பண்ணிரும்னா அவருடைய வார்த்தை ஃபில் பண்ணிரும். அவருடைய வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, வாசிக்கிறாங்களோ, அதன்படி நடக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையில தேவன் செய்ய நினைப்பதை யாராலும், சாத்தானாலும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த வார்த்தைக்கு மேல அவன் கிடையாது. வசனத்தினாலதான் ஏசப்பா ஜெயிச்சார். பிசாசு ஜெயிக்கும் போது ஆண்டு பெருசா கட்டுரெல்லாம் எழுதல, வார்த்தை தான்.
பேசி வசனத்தை சொல்லப்பட்ட வசனங்களை திரும்பி தான் சொல்றார். நமக்கும் ஜெயிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா இதுதான், வசனம் தான். வசனத்தை வச்சுதான் ஜெயிக்க முடியும் பிசாச. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 1வது அதிகாரம் 22வது வசனம். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது, கர்த்தரால் சொல்லப்பட்டது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நடக்கும்படியாக இப்படி நடந்தது. எதை குறித்து பேசுகிறது? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் பழைய ஏற்பாட்டில இருந்து வந்துட்டே தான் இருக்கிறார். அவர் அங்க பழைய ஏற்பாட்டுல இல்லாம புதிய ஏற்பாட்டுல மட்டும் வரல. அவர் ஆதியிலே இருந்து தான் என்ன பண்றாருன்னா வந்துட்டே இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்துவை பற்றி பல தீர்க்க தரிசனங்கள் வரப்போகிறார். மேசியாவாக வரப்போகிறார். அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிறார் என்கிறதான தீர்க்க தரிசனம் வந்துகிட்டே இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்காக தான் அநேக அற்புதங்கள் நடக்கிறத நம்மால இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷன் நம்மால பார்க்க முடிகிறது. தேவன் சொல்லி இருக்கிறாரு, ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறாருன்னா அது நிச்சயமாக நடக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். நம்ம திருச்சபைக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். கீழே வேர் பற்றி என்ன பண்ணுவாங்களாம், மேல கனி கொடுப்பார்கள். நீ அடையாளங்களை செய்வாய். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கர்த்தர் அநேக காரியங்களை செய்து முடிக்கதான் போகிறார். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படி நாம மகிமைப்படுவதாக. தேவ மனிதர்கள் ஒவ்வொரு டைமே கர்த்தர் சொன்ன எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறார், செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கும்போது எதெல்லாம் சொன்னாரோ, அது ஆபிரகாமா இருக்கட்டும், நோவாவா இருக்கட்டும், எல்லார்ட்டையுமே சொன்ன ஒன்னத்தை கூட என்ன பண்றேன்னா அவர் மாத்தல. ஒருவேளை மனம் திரும்பி இருந்தா இரக்கம் பாராட்டுகிறார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை, உனக்கு செய்ய போறேன், உன் வாழ்க்கையில நன்மை செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், நீ இதை செஞ்சீன்னா உன் வாழ்க்கையில உனக்கு பெரிய மேன்மை தருவேன்னு சொல்லி எங்கெல்லாம் சொன்னாரோ அந்த வார்த்தையெல்லாம் ஏசப்பா நிறைவேற்றினார். நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் கிடையாது. மனம் மாற அவர் மனுஷன் கிடையாது. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றாருன்னா ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கிறதான வார்த்தை. அவர் பேசின வசனத்தினாலே, வார்த்தையினாலதான் உலகம் உண்டானது. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறதுன்னு நம்ம 1வது வசனத்துல நம்ம ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1-2 வாசிக்கும் போது ஒண்ணுமே இல்லை, ஒழுங்கின்மையா இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது. ஆனா எந்த நேரத்துல ஆண்டுடைய வார்த்தை அங்க பேசப்படுகிறதோ, சொல்லப்படுகிறதோ, எல்லாம் புதுசு புதுசா வருகிறது. ஒரு செடி வளரணும்னா எவ்வளவு நாள் ஆகுது? நமக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு மரம்னா 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் கனி காய்ச்சி வரணும்னு சொன்னா. ஆனா இவர் சொல்றாரு, சொன்ன உடனே மரம் வந்துருது, புல் வருகிறது, அங்க மிருக ஜீவன்கள் எல்லாம் வருகிறது, இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக மாறுகிறது. நம்ம வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் பேசும்போது ஆபிரகாம் கையில ஒண்ணு கூட கிடையாது, அதற்கான அறிகுறியே இல்லை. அவங்க கற்பம் செத்து போனவர்கள் தான் யார் அப்படின்னு சொன்னா சாரால் இல்ல. ஆனா கர்த்தர் உருவாக்கினார். கர்த்தர் சொல்லுவாரானால் இல்லாதவைகளை உருவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். இல்லாம இருக்குது, ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு கவலைப்படாதீங்க. அவர் சொல்லியிருக்கிறாரா, சந்தோஷப்படுங்க. எப்ப நடக்கும்னு தெரியாது. அவர் நேரம் ஒண்ணு வரும், அந்த நேரத்துல கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாய் அவர் செய்து முடிக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுல ஒரு விதமான அற்புதம். இன்னொன்னு என்ன பண்றாருன்னா, இருக்கிறது என்கிட்ட இருக்குது, ஆனா குறைபாடு, ஏதோ ஒரு குறைவு. அந்த குறைவுகளை என்ன பண்றாருன்னா ஆண்டவர் நிறைவாக்குகிறார். எப்படி? அவர் வார்த்தை பேசுகிறதுனால. ராஜாவின் மனுஷன் என்ன பண்றான்னா, அவன் கேட்கிறான், ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என் வீட்டுல என் மகன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை சுகமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் வீட்டுக்கு போனாரா? இல்ல. நீ போ, சுகமாயிருவான். எங்க சொல்றாரு? இங்கேருந்து அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறான். சொல்றாரு, எந்த நேரத்துல ஏசப்பா சொன்னாரோ அதே நேரத்துல அங்க சுகம் நடக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இல்லாதவர்களை மட்டும் உருவாக்குகிற ஆண்டவர் அல்ல, இருக்கிறவையில் இருக்கிற குறைபாடுகளையும் தன்னுடைய வார்த்தையினால கர்த்தர் சுகமாக்குகிறதான ஆண்டவர். லாசரு என்ன பண்றாரு? ஆண்டவர் வெளியே வா அப்படின்னு சொல்றார். தோமா, அந்த நேத்து கூட நம்ம தியானிச்சோம். தோமா சொல்றாரு, அவர் கூட சேர்ந்து நம்மளும் போய் சாவலாம், வாங்க அவன் கூட சேர்ந்து போவோம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் கூப்பிடுறாரு.
அந்த சீசர்கள் 12 பேர் இருக்கிறாங்க, வாங்க சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ஏசப்பா ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. செத்து போனவன் 4 நாள் ஆயிடுச்சு, செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு, நாற்றம் எடுக்குதுன்னு சொல்லி அந்த நிலைமையில் இருந்தவனையும் கர்த்தர் உயிரோடு கூட அவர் எழுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். கண் பாறை அற்றவன், அவனுக்கு கண்ணு தெரியல, ஆனா வார்த்தையினால கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னு சொன்னா சுகமாக்குகிறார். அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. கடல் கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது. பொதுவா கடல்ல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த கடலுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லிட்டு எச்சரிப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம், இத்தனாம் தேதியில இருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் போக வேண்டாம், ஏன்னா புயல் எண் இத்தனாம் கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது, முதல் கூண்டு, இரண்டாம், இந்த மாதிரிலாம் அந்த அந்த எச்சரிக்கை அந்த காரியங்கள் என்ன பண்றாங்கன்னா செய்யறாங்க. ஏன்னா உள்ள போயிடுச்சுன்னா திரும்பி வர்றது என்னன்னா கஷ்டம். கடல் நிறைய பேருக்கு வாழ்வு கொடுக்கிறது, ஆனா அதிக நேரத்துல ரொம்ப ஆபத்தானது என்னன்னா கடல். இந்த கடலுக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னா அது ரொம்ப மோசமானது. இவங்க ஏன் பயந்து அலறாங்க சீஷர்கள் அப்படின்னு சொன்னா, கடல்ல மாட்டினோன்னா வாழ்க்கை என்ன பண்ணாது, தப்பிக்க முடியாது அப்படின்றது தெரியுது. அவங்க அலறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே, நாங்க மடிந்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு சுழல் வரும்போது, காற்று வரும்போது அலறுகிறார்கள். பயத்தினாலே, வேதனையினாலே, தங்கள் வாழ்க்கையினுடைய கஷ்டத்தினாலே தேவனை நோக்கி கதறுகிறார்கள். ஆண்டவர் எந்திரிச்சு ஒண்ணும் பண்ணல, இறையாதே, பேசாத, சும்மா இரு அப்படின்னு என்ன பண்றாரு. அவ்வளவு பெரிய கடல், ஒரு கடலை பார்த்து நம்ம போய் பீச்ல நிக்கும் போது பேசாம சும்மா இருன்னு சொன்னா ஒரு அலை கூட என்ன பண்றது இல்ல, போயிருது இல்ல. ஆனா அவர் போய் பேசுறாரு, அவ்வளவு பெரிய கடல் அமைதல் ஆயிற்று, அமைதல் ஆயிற்று. இன்னைக்கும் பிரச்சனை பெருசா ஓடிட்டு இருக்கலாம், பிரச்சனைகள் பெருசா எழுந்துட்டு இருக்கலாம், நம்மளை அழிக்கிற விதமாக கூட பெருசா வரலாம். ஆனா கூட இருக்கிற ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லா பிரச்சனையும் அடங்கிதான் ஆகணும், இறையவே கூடாது, அது அமைதலாதான் ஆகணும். கர்த்தர் கூடவே இருக்கிறார், ஒரு நாள் விலக மாட்டார். அவர் கூட இருக்கிறவர் பேசுற ஆண்டவர், நிச்சயமா பேசுவார். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா பேசுறவர், பேசுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அவர் பேசினார்னா அற்புதம் தான். அவர் பேசுற வரைக்கும் தான் கொஞ்சம் யோசனையா இருக்கும். அவர் பேசிட்டாருன்னா அந்த வல்லமைய, அந்த அற்புதத்தை சத்ருவால என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா இவர் பேசினார்னா, அப்பால போ சாத்தானேன்னு சொன்னா சத்ருவை என்ன பண்ணணும், ஓடணும். ஆண்டுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை, சாத்தானே நிக்க முடியாது. சாத்தானே நிக்க முடியாதுன்னா எதிர எந்த வல்லமை என்ன பண்ண முடியாது, இந்த வார்த்தைக்கு முன்பதாக நிக்கவே முடியாது. அந்த வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை. ஒரு மனுஷனை குறிச்சு நம்ம வாசிக்க போகிறோம். யாரை குறிச்சுன்னா பவுலை குறிச்சு நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 27, 23 இருந்து 25. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கை. நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் அந்த பகுதியை. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். மறுபடியும் வாசிக்கலாம். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இவர் அவ்வளவு ஆழமா சொல்றார். என்கிட்ட ஏசப்பா ஒண்ணு சொல்லியிருக்கிறாருங்க, அந்த சொன்ன வார்த்தை நிச்சயமா நடக்கும், என்கிட்ட சொன்ன மாதிரிதான் நடக்கும். என்ன பண்றாருன்னா ஆழமா அவர் பேசுகிறத நம்ம அங்க பார்க்க முடியுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, மேல இருக்கிற வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இவர் சொல்றாரு போக வேண்டாம், பவுல் பேசுகிறார். ஆனா பின்னாடி இருக்கிற அவங்க மத்த எல்லாருமே நம்பல, பவுல் சொன்ன வார்த்தைகளை நம்பல. பவுல் சொன்னதான அந்த காரியங்களை நம்பாம 11ஆவது வசனத்துல எஜமான் என்ன பண்ணுகிறாருன்னு சொன்னா மாலுமியை நம்புகிறார். மன்னிக்கணும், இந்த 100க்கு அதிபதி மாலுமியை நம்புகிறார், கப்பலுடைய ஓனரை நம்புகிறார். அவங்க பவுல் சொன்ன வார்த்தையை கேட்கல. 12ஆம் வசனத்துல, 13ஆம் வசனத்துல காத்து ரொம்ப மெதுவா தான் அடிக்குது, போயிடலாம், நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பி என்ன பண்றாங்க, இறங்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள 14ஆம் வசனத்துல யுராக்லதோன் என்கிறதான கடும் காற்று அதன் மேல் மோதிற்று என்று பார்க்கிறோம். ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரிதான் தெரியுது. ஆனா திடீர்னு என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய புயல் காற்று, கடுங்காற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடுங்காற்று மோதுது,
கப்பல் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அகப்பட்டு கொண்டு விட்டது. எதுக்குள்ளனா கடல்ல. புயல்ல ஒரு கப்பல் மாட்டக்கூடாது. மாட்டுனா அதனுடைய கதை அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்படிதான் நிலைமை. ஆனால் இந்த கப்பல் மாட்டிடுச்சு. அது அலை பாயுது. வேதனையின் உச்சகட்டம். வாழ்வதற்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா? வாழ்வதற்கு முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு 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 சின்ன ஒரு நூல் இருக்குதான்னு கேட்டா ஒண்ணு கூட இல்ல. ஒரு பெர்சன் கூட சான்ஸ் இல்ல. வாழ்வதற்கான நம்பிக்கை முற்றிலும் அற்று போனவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பயம் தெரியுமா? 33வது வசனத்துல வாசிச்சோம்னா, பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாம என்ன பண்றாங்களா? அவ்வளவு பயம். 14 நாளா என்ன பண்ணல? ஒண்ணுமே சாப்பிடல. ஒண்ணும் சாப்பிடாம என்ன பண்றாங்கன்னா, கையில பிடிச்சிட்டு நிக்கிறாங்க உயிரை. இவங்களுக்கு சாப்பிடறதுக்கான எண்ணம் இல்ல, சாப்பிடறதுக்கான சூழ்நிலை இல்ல. நிறைய நேரத்துல நமக்கு இந்த வேதனை பெருகும் போது, நமக்கு அந்த பிரச்சனைகள் பெருகும் போது சாப்பாட்டு மேல கவனம் போகாது. சாப்பிடவே பிடிக்காது. அது அது மனிதனுடைய இயல்பு. அந்த வேதனைகள் பெருகும் போது என்ன ஆகும்னா, சாப்பிடுறது பெருசா ஒரு என்ன சாப்பாடு, என்ன சாப்பிட்டு என்னத்துக்கு ஆகுறது. இந்த ஒரு விரக்தியில இருக்கிறாங்க. யாரு? கப்பல் இருக்கிறதான எல்லாரும். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 37ஆம் வசனத்துல 276 பேர் அந்த கப்பல் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. 37ஆம் வசனத்துல 276 பேர் இருக்கிறாங்க. இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, முன்மாதிரியா நின்று சாப்பிடுறாரு. நான் சாப்பிடுறேன் பாருங்க, எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடுறாரு. சாப்பிட்ட பிறகு என்ன நடக்கிறாங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா சாப்பிடுறாங்க. 14 நாள் சாப்பிடுறான்னா அவன் கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா பெலனாவே இருந்திருக்க முடியாது. நம்ம கடல்ல விழுந்தாலும் செத்துருவோம், சாப்பிடாம இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம், இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில கசப்பு, அவ்வளவு வேதனை முத்தி போய் நிக்குது. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. எதுக்கு வாழ்றோன்ற மாதிரிதான் அவங்க வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இந்த பவுல் சொல்றார், இப்படிப்பட்ட நிலைமையில சொல்றாரு, எனக்கு சொல்லியிருக்கிறாருங்க ஆண்டவரு, எனக்கு சொல்லியிருக்கிற பிரகாரமா தான் நடக்கும்னு நான் என்ன பண்றேன், நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தை தான். சாப்பிட பிடிக்கலையா, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வார்த்தையை சொல்லுங்க, எனக்கு சொன்ன பிரகாரமாக தான் நடக்கும். எனக்கு அவர் சொன்ன பிரகாரமா தான் நடக்கும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தை என்ன சொன்னாரோ, நம்ம கூட என்ன பேசி இருக்கிறாரோ, அது நிச்சயமாக நடக்கும். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு ஆழமான நம்பிக்கை தேவை. ஆழமான நம்பிக்கை. மத்த 275 பேருக்குள்ள என்னன்னா நம்பிக்கையே இல்லை, முற்றிலும் இல்லை, சுத்தமா இல்லை. நம்ம பழைப்போனே உங்களுக்கு தெரியல. ஆனா இந்த ஒரே ஒரு மனுஷனுக்கு இந்த நம்பிக்கை மத்த 275 பேரை என்ன பண்ணுதுன்னா காப்பாற்றுகிறது. ஒரு மனுஷன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருகிறான். ஒரு மனுஷன் வார்த்தைக்கான மேன்மையை அறிந்திருக்கிறான். 275 பேர் என்ன பண்றாங்கன்னா காப்பாற்றப்படுறாங்க இந்த ஒரு மனுஷனால. வேலை சாப்பிடாம இருந்தாங்கன்னா பின்னாடி இருக்கிற வசனங்களை வாசிக்கும் போது நீந்தி போயிருக்க முடியாது. வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்திருக்கும். அவங்களுக்கு பலன் இல்லாம போயிருக்கும். ஒருவேளை சாப்பாடம் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அப்ப அப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. இப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. நம்முடைய நிலைமையெல்லாம் சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு. நம்முடைய டைம் எல்லாம் மாறிடுச்சு. ஒரு நாள் 2 நாள்ன்றதே இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் என்ன பண்ணுதுன்னா போகுது. ஒரு சிலருடைய உடம்பு வாகு இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்டிங் எடுத்து ஜோம் பண்றாங்க. 14 நாள் ஒண்ணு சாப்பிடாம என்ன பண்றாங்கன்னா இவங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த 35வது வசனத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனை பேரு? 275 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 35 நம்ம வாசிக்கிறோம். எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு என்ன பண்றான்னா புசிக்க தொடங்கினார். எல்லாரையும் பார்க்க வச்சு என்ன பண்றாரு, இவரு சாப்பிடுறாரு. இந்த ஒரு காரியத்தை எல்லாராலையும் பண்ண முடியாது. மத்த எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது சரி நம்மளும் பண்ணுவோன்றது ஓகே. மத்த எல்லாரும் நம்மளை மட்டும் வேடிக்கை பார்ப்பாங்க. இவன் மட்டும் எப்படா சாப்பிடுறான், இவன் மட்டும் எப்படி தூங்குறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நான் ஹாஸ்டல்ல கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன் 12th படிக்கும்போது. அப்போ ஹாஸ்டல்ல படிக்கும்போது நான் வீட்டுல இருந்து கடைசி ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் எங்க ஸ்கூல்ல அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. நான் போயிருந்தேன். அப்படி போகும்போது 12th நான் படிச்சது 12th. ஆனா கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்தேன். நல்லா படிக்கணுன்றதுக்காக போயிருந்தேன். அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் பழக்கம் இருந்ததுனால அவங்க என் கூட சேர்ந்து விளையாடலாம் வருவாங்க. அதனால போயிட்டேன். அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பசங்கள்லாம் 3 மணி வரைக்கும் படிப்பாங்க. 3 மணி வரைக்கும் படிப்பாங்க. தூங்கவே மாட்டாங்க. படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இடையில இந்த ஃபாதர் ரவுண்ட்ஸ் வருவாங்க. மத்த எல்லா பசங்களும் 11th படித்து தூங்கிடுவாங்க. இப்பதான் அந்த 10th 11th 12th முக்கியத்துவப்படுத்துறாங்க. அப்ப 10th 12th மட்டும்தான். மத்த அந்த ரவுண்ட்ஸ் வரும் நைட் என்ன பண்றாங்கன்னு சொல்லி வருவாங்க. இவன் என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஃபாதர். ஏன்னா 10 மணிக்கு என்ன பண்ணிடும், தூக்கம் வந்துடும். நமக்கு அது தாங்க முடியாது.
இவன் என்ன பண்றான், இவன் என்ன தூங்குறான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க. அவங்க அவங்களுக்கு வித்தியாசமா என்ன பண்ணுது தெரியுது. எல்லாரும் படிக்கிறான், இவன் மட்டும் என்ன பண்றான், தூங்குறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. எல்லாரும் பண்றதை நம்மளும் பண்ணிட்டா யாருக்கும் பெருசா தெரியாது. ஆனா எல்லாரும் பண்ணாததை நம்ம மட்டும் வித்தியாசமா பண்ணோம்னா அதுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். ஹோப் கர்த்தர் கொடுக்கிறார். மத்தவங்க எத்தனை பேரு கொஞ்சம் அவங்க அதுக்கு வேணாம், இது செய்ய வேண்டாம், வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை வித்தியாசப்படுத்தி காட்டும். என்னை மாதிரி இல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் வித்தியாசங்களை செய்கிறதான ஆண்டவர். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக எதை செஞ்சாலும், ஆண்டவரே என்னைய கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க, நீங்க சொன்ன வார்த்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேறும், என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லி தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய வார்த்தை நம்மகிட்ட நிறைவேறணும்னா நம்ம மனசும் கொஞ்சம் ஆயத்தப்படணும். நம்ம மனசு கொஞ்சம் ஆயத்தப்படணும். எப்படின்னா அந்த பவுலுடைய வாழ்க்கையில இருந்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த பவுல் சொல்றது என்னன்னா, என்னை ஆட்கொண்ட தெய்வம்னு சொல்லி 23ஆம் வசனத்தை சொல்லுகிறார். என்னை ஆட்கொண்டவரும், என்னை ஆட்கொண்டவரும் ஆங்கிலத்தில் சொல்லும்போது whom I belong. நான் யாருக்கு சொந்தமானவனோ, நான் ஒருவருக்கு சொந்தமாய் இருக்கிறேன். அவர் என்ன சாதாரணமா கொண்டெடுக்கல. அவருடைய விலை கிரயம் மிகப்பெரிய கிரயம். எது தெரியுமா? ரத்தத்தையே சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பிசாசு நினைச்சிட்டு இருக்கிறான், இந்த மக்களை நான் எனக்கு சொந்தமாக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. இல்ல இல்ல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்காகவும் கர்த்தருடைய ரத்தம் சிந்தி அவர் சொந்தமாக மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்ம எல்லாம் யாருக்கு சொந்தம் தெரியுமா? ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவர் நம்மளை சொந்தமா பார்க்கிறார். இன்னைக்கு அநேக சொந்தங்கள் இது கொஞ்சம் பணம் காசு இருந்தா தான் மதிக்கும். நமக்கு நல்லது நாலு நாலு காசு பணம் இருக்கும்போது, நம்ம கொஞ்சம் மேன்மையா இருக்கும் போதுதான் மதிக்கும். ஆனா இந்த சொந்தம் அப்படி கிடையாது. நமக்கு இருக்குன்னு பார்த்து நேசிக்கிற சொந்தம் அல்ல, இல்லாமல் இருந்தாலும் அள்ளி அணைத்துக் கொள்கிறதான சொந்தம். வித்தியாசமான ஆண்டவர், என்னை ஆட்கொண்டிருக்கிறதான தெய்வம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 7வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். தமக்கு சொந்தமா இருக்கும்படி என்ன பண்ணுகிறாருன்னு சொன்னா தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் தெய்வம், நான் மேல இருப்பேன், நீங்க கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெவல் வைக்கல. கர்த்தர் என்ன பண்றாருன்னா சொந்தமாக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஃபங்க்ஷன் போதுன்னு சொன்னா சொந்தக்காரங்களா சேர்ந்து வந்துட்டோம்னா, ஒரே மனசு இருக்க சொந்தக்காரங்க வந்துட்டோம்னா அது சந்தோஷம். அந்த சொந்தங்களுக்கான அந்த உறவுகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது நம்ம மனசை புரிஞ்சவங்க, நம்ம மனசை தெரிஞ்சவங்க சேர்ந்து ஒரு இடத்துல வந்துட்டாங்கன்னா டைம் போறது தெரியாது. அவ்வளவு சந்தோஷமா நமக்கு இருக்குது, அவ்வளவு நமக்கு நிம்மதியா இருக்குது. போனாங்கன்னா ஐயோ போயிட்டாங்களான்னு தோணுது. ஒரு சில உறவுகள் அப்படி கிடையாது. சொந்தங்கள்ல வித்தியாசம் உண்டு. மனசை புரிஞ்ச சொந்தங்கள் உண்டு, புரியாத சொந்தங்களும் உண்டு. ஆனா ஆண்டு சொல்றாரு, நீங்க எனக்கு தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். நம்ம எல்லாருமே எங்க இருந்தோம்னா ஆண்டவருக்கு விரோதமா தான் இருந்தோம். பாவத்தினால, அக்கிரமத்தினால ஆண்டவருக்கு விரோதமா இருந்தோம். அவருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா கர்த்தர் தெரிந்தெடுத்து சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை சொந்தமாக்கி கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல, ரோமர் 8:32 நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆண்டு ஒரு கேள்வி கேட்கிறார் இங்க பவுல் மூலமாக. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் என்ன பண்ணிட்டாரு? இயேசுவையே கொடுத்துட்டார். ஒரு மனுஷன் எது ரொம்ப பெஸ்ட் நினைக்கிறான் அப்படின்றத ஆண்டவர் இந்த இடத்துல அவருடைய குமாரன் மூலமா வெளிப்படுத்துறத பாக்குறோம். எனக்கு பெஸ்ட் என் குமாரன் தான், அதையே நான் கொடுத்துட்டேன், மத்த எல்லாத்தையும் எப்படி கொடுக்காம இருப்பேன்றத ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கறத பாக்குறோம். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மை சொந்தமாக்குவதற்காக அவர் கொடுத்திருக்கிறார். விலை கிரயமாக கொடுத்திருக்கிறார். அது எல்லாரையும் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொடுக்க முடியாது. ஒரு 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 தகப்பனுக்கு பிள்ளைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தகப்பன் பிள்ளைக்கு ஒரு சேதம் வந்தா தாங்க முடியாது. வெளில காட்ட மாட்டாங்க பொதுவா தகப்பன் மாதிரி. ஆனா உள்ளத்துக்குள்ள அதை உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஒரு சேதம்னு வந்துருச்சு, ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு, அவங்களால தாங்க முடியாது. உடனே சரி பண்ணணும் என்ன பண்ணுவாங்கன்னா நினைப்பாங்க. ஒரு தகப்பன் உள்ளம் வித்தியாசமான உள்ளம், தாயுடைய உள்ளம் வித்தியாசமா என்ன பண்ணணும்னு சொன்னா இருக்கும்.
இந்த இடத்துல ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரனையே கொடுக்கிறார். எதற்காக? வாழ்வதற்காக அல்ல, சாவதற்காக கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு. எதற்காக? இந்த சொந்தத்தை நான் விட்டு கொடுக்கும் போது இந்த சொந்தம் அநேக சொந்தங்களை எனக்கு கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவரையே கொடுத்துட்டாருன்னா மத்த எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்னா சேர்த்து கொடுத்துருவார். இல்லாம இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம். இருக்கிறவைகள் குறைவா இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும் போது எல்லாவற்றையும் நிச்சயமாய் அவர் தர வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யோவான் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொந்தமா தான் வராரு, சொந்தமா நினைச்சிட்டு வரார். இந்த மக்கள் எல்லாரும் எனக்கு சொந்தமாக்கிட்டு வரேன், நான் என்னுடைய சொந்தமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போயிருவேன்னு சொல்லி சொந்தம்ன்ற எண்ணத்துல வராரு. ஆனா மக்கள் என்ன பண்ணல? சொந்தமா ஏத்துக்கல. அவங்க சொந்தமா ஏத்துக்கல. இது எவ்வளவு பெரியதான துரோகம் தெரியுமா? ஆண்டவர் நினைச்சிட்டு வர, ஐயோ சொந்தமாக்கிடலாம், இவங்களை சொந்தமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசி எங்க கொண்டு போயிட்டாங்க? சிலுவையை கொண்டு போயிட்டாங்க. இந்த வாழ்க்கையே தேவையில்லை, இந்த இயேசுவே தேவையில்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிச்சோன்னு சொன்னா வாசிக்கலாமா? நம்ம எல்லாம் சேர்ந்தே வாசிக்கலாம். 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏசப்பா தான் என் தெய்வம், எனக்கு அவரு தான் எல்லாமேன்னு சொல்லி யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பண்றாருன்னு சொன்னா கர்த்தர் ஒரு பார்ட்டை கொடுக்கல, இதை வச்சு நீ அனுபவிச்சுக்கோப்பான்னு கொடுக்கல. அவருக்கு என்ன அதிகாரமோ அதே அதிகாரத்தை கையில கொடுக்கிறார். நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் என்ன பண்ணுவானா பெரிய காரியங்களை செய்வான். ஏசப்பா விட பெரிய அற்புதம் என்ன நடக்கல. மருத்துவர உயிரோடு கூட எழுப்புறாரு. 4 நாள் ஆச்சு, கல்லறைக்குள்ள வச்சுட்டாங்க, உயிரோடு கூட எழுப்புறாரு. அதை விட பெரிய அற்புதம் இன்னைக்கு தேவையானா? இல்ல. ஆனா அவன்ட்டு சொல்றாரு, இதை விட பெரிய அற்புதங்களை நான் உன் குலமாய் செய்வேன் கர்த்தர் சொல்கிறார். என்ன தெரியுமா செய்யணும்? என்னை ஆட்கொண்டுருங்க ஆண்டவரே, என்னை ஆட்கொண்டுருங்க. அவருடைய அர்த்தம் என்ன? நான் உங்களுக்கு சொந்தமா மாறிடுறேன் ஆண்டவரே. சொந்தமான நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியாது. அவருக்கு சொந்தமாயிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கோ நம்ம யோசனைக்கோ எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னு சொன்னா நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. ஆண்டவர் சொல்றாரு, சொந்த சம்பத்தா இருக்கணும்னு சொன்னா ஒரு கண்டிஷன் ஆண்டவருங்க சொல்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. சொந்தமா மாறணும், ஏசப்ப நம்மளை ஆட்கொள்ளணும், நான் அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு ஒரு கிரைட்டீரியா, ஒரு கண்டிஷன் இருக்கிறது. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டா, வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கேட்பீர்களானால் அப்படின்னு சொல்லல, வசனம் சொல்லுகிறது கை கொள்வீர்களானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கை கொள்வீர்களான என்ன அர்த்தம்னா, செய்வீர்களானால், அதை விட்டு விலகாதிருப்பீர்களானால், அதை கடைபிடிப்பீர்களானால் என்ன எப்படி இருப்போம்னு சொன்னா சொந்த சம்பத்தா இருப்போம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கீழ்ப்படியணும். பவுலுக்குள்ள ஒரு கீழ்ப்படுதல் இருந்தது. எங்க ஆரம்பிக்கிறது தெரியுமா? 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆரம்பிக்குது இந்த கீழ்ப்படிதல். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அப்போஸ்தலர் 9:6. நமக்கு அதை குறிச்சு கொள்வ நேரம் இல்லாதனால வேகமா போகிறேன். அப்போஸ்தலர் 9:6 ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, போ பட்டணத்துக்குள்ள போ, அங்க உனக்கு சொல்லப்படும். வேற ஒண்ணுமே கர்த்தர் பேசல. நான் உன்னை அப்படி மாத்த போறேன், இப்படி மாத்த போறேன், உனக்கு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க போறேன் அப்படிலாம் சொல்லல. சிம்பிளா சொல்றாரு, எந்திரிச்சு பட்டணத்துக்குள்ள போ, சிட்டிக்குள்ள போ, அங்க நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்றதான் கர்த்தர் பேசுகிறார். அநேக நேரத்துல கர்த்தர் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்ல மாட்டார் நம்மள்கிட்ட. நம்ம செய்ய வேண்டியதை, மகனே நீ இதை செய்யணும், இதை செஞ்சா உனக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த நன்மைன்னா சொல்ல மாட்டார். சின்ன சின்ன வெளிச்சங்களை தான் கர்த்தர் கொடுக்கிறார், ஸ்பார்க்க தான் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பவுல் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து மிகப்பெரிய ஊழியத்துல தாக்கத்தை ஏற்படுத்தினதான ஒரு மகன், ஒரு நபர். இந்த பவுலை குறிச்சு வாசிக்கும் போது நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறார். ஆனா ஒபீடியன்ஸ்ன்றது கர்த்தர் பெருசா ஒரு லிஸ்ட சொல்லி
செக்லிஸ்ட் இதை கடைப்பிடி அப்படிலாம் சொல்லல. சிம்பிளா போ, அங்க சொல்லப்படும். ஒரே ஒரு வார்த்தை, எந்திரிச்சு உள்ள போகிறார். அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அவர் பார்க்கிறார். அவர் தைரியமா சொல்றார், என்னை ஆட்கொண்டவர். எப்படி சொல்ல முடியுது? எனக்கு அவர் சொந்தம் எப்படி சொல்ல முடியுதுன்னு சொன்னா, அவருடைய கட்டளைகளை இவர் கை கொண்டு நடக்கிறார். அவர் சொன்னார்னா ஒண்ணு கூட தட்ட மாட்டேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே நான் செய்வேன்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமையாக கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்யறதை பார்க்க முடியுது. உபாகமம் 26:18 குறித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 26:18 இந்த வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். முதலாவதாக, நம்மை ஆட்கொண்டவர், நமக்கு சொந்தமாக, நம்மை சொந்தமாக மீட்டெடுத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இரண்டாவது ஒரு வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சேவிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:23 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27:23. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன். நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன். அவர் சொந்தமா நம்மளை எடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக அப்படியே இல்ல. அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்கு. என்ன பண்ணணும்? நாம் அவரை சேவிக்க வேண்டும். சேவிப்பதுன்னு சொல்றது என்னன்னா, அவரை ஆராதிப்பது, அவரை தொழுது கொள்வது, அவருக்காக வாழ்வது. இதுதான் என்னன்னா சேவிப்பது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு யுத்தம் நடக்கிறதுன்னா, அந்த யுத்தத்துல இருக்கிற ஒவ்வொரு வீரர்களும் அந்த ராஜாவை சேவிக்கிறார்கள். அந்த ராஜா சொல்லுகிற எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். அந்த ராஜாவுக்கு பக்தி விசுவாசமாக இருக்கிறார்கள். அந்த ராஜாவுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. தேவனை ஆராதிப்பதுதான் தேவனை சேவிப்பது. நீங்க நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்ன பண்ணணும்? தேவனை பாடணும், துதிச்சோம், ஆராதிச்சோம். இதுதான் தேவனை ஆராதிக்கிறதான ஒரு காரியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. இங்க வந்து 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் உட்காந்து போறோம்னு சொன்னா அதுல மிகப்பெரிய தாக்கத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஒரு 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 1 மணி நேரம் வாரம் நம்ம வந்து மெசேஜ் கேட்கணும்னு வச்சுக்குவோமே. நம்ம 1 மணி நேரம், இப்ப ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்துட்டோம், அடுத்த வாரம் 1 மணி நேரம் இப்படி மெசேஜ் கேட்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம்னா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்னா 52 வாரங்கள் என்ன பண்ணுகிறது? வருகிறது. 52 வாரம்னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஏறக்குறைய எத்தனை மணி நேரம் பிரசங்கம் கேட்கிறோம்? நம்ம 52 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்கிறோம் சர்ச்சில் வந்திருக்கும் போது. ஏறக்குறைய அது எவ்வளவு நாள் வருது? 2.25 நாள் வருது. 365 நாள்ல நம்ம எத்தனை நாள் மெசேஜ் கேட்கிறோம்? தேவ சமூகத்துல இருக்கிறது, தேவனை ஆராதிக்கிறது எவ்வளவு நேரம்? 2.25 நேரம். வர்ஷிப்பையும் சேர்த்துட்டோம்னா எவ்வளவு நாள்? ஒரு 5 நாள். 365 நாள்ல தேவ சமூகத்துல வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை செலவு பண்றது எத்தனை நாள் தான்? 5 நாள். ஆனா அதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. அவர் ஆராதிக்கிறது என்பது 24 மணி நேரமும் 7 நாட்களும் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். இங்க வந்து பாட்டு பாடும் போது மட்டும் இல்ல, நம்மள இங்க ஆராதிக்கும் போது மட்டும் இல்ல, வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கை எப்போதுமே என்ன பண்ணணும்னா தேவனை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம தானியேல் 6:16 வாசிக்கிறோம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லுகிறார். இடைவிடாமல் ஆராதிக்க முடியுமா? சாத்தியமா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு சாத்தியம் இல்லை. இப்ப நம்ம இன்னைக்கு வந்துட்டோம், நம்ம முடிவு ஜெபம் பண்ணா என்ன பண்ணிடுவோம்? வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போகும்போது கையில உயர்த்தி நம்ம ஆராதிச்சுட்டே போக மாட்டோம். நம்ம வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றோம்? நம்முடைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். வீட்டுல போகும்போது நம்ம வேலைகளை பார்க்கிறோம். அடுத்து நம்முடைய வேலைகள் இருக்கிறது, நம்முடைய தொழில்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஆராதிக்கிறோமான்னு கேட்டா இல்ல. இங்க வந்து ஆராதிக்கிற மாதிரி வீட்டுல நம்ம ஓப்பனா ஆராதிக்கிறது இல்ல. நிறைய நேரங்களில் நம்ம கொஞ்சம் தனியா உட்காரும் போது கொஞ்சம் சைலண்டா உட்கார்ந்து இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம். நேரங்களை எடுத்து பார்த்தா ரொம்ப சொற்பமா தான் தேவ சமூகத்துல உட்கார்றோம். அது மட்டும் ஆராதனை அப்படின்னு தேவ பார்வையில எடுத்துக்க முடியுமா? எல்லாம் கிடையாது. 365 நாள்ல வெறுமனே 5 நாட்கள் தேவனை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது எந்த லெவல்ல நம்ம யோசிக்கிறோம் ஆண்டவர்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டு எதிர்பார்க்கிறது 24 மணி நேரமும் ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை. சாத்தியமா அப்படின்னு கேட்டா தேவ பிள்ளைகள் அழ முடியும், வாழ முடியும். எப்படின்னு கேட்டோம்னா ரோமர் 12:1. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்யணுமா? தேவனுக்கு பிரியமான, பரிசுத்தமான
ஜீவ பலியாக என்ன பண்ணணுமா, ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பொதுவா ஒரு பலினா என்ன பண்ணணும், அது கொல்லப்படணும். கொல்லப்படாம என்ன பண்ண முடியாதுன்னா பலி செலுத்த முடியாது. அது ஆடா இருக்கட்டும், கெடவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு பலின்னு கொடுக்கும்போது என்ன பண்ணணும், அதனுடைய உயிர் முதல்ல அந்த இதுக்குள்ள இருக்கக்கூடாது, அதை எடுத்துடணும். அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, நம்ம நாட்டுல இருக்கிற நிறைய மார்க்கங்கள் இருக்கிற முறையில இருந்தாலும் சரி, ஒரு பலின்னு சொன்னா என்ன பண்ணணும், அதுல உயிரை எடுத்துடணும். இதுதான் பலி. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஜீவ பலியாக, உயிருள்ள பலியாக கொடுத்துருன்னு சொல்றாரு. இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற வித்தியாசமான ஒரு காரியம். என்ன ஆண்டு சொல்ல வர்றாருன்னு சொன்னா, உன் வாழ்க்கையை என் கையில் கொடுத்து விடு, அதுதான் நீ செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை 24 மணி நேரம் ஆராதிக்க முடியுமா? முடியும். என் வாழ்க்கையை உன் கையில் கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அதுல மகிமைப்படுகிறார். அவர் என்ன பண்றாருன்னா, பவுல் சொல்லும் போது, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நான் ப்ளீஸ் பண்ணி கேட்கிறேன், உங்க வாழ்க்கையை ஏசப்பாட்ட கொடுத்துருங்க. வாழ்க்கையை ஏசப்பாட்ட கொடுத்துட்டா, ஏசப்பா இந்த நாள்ல என் வாழ்க்கையை கொடுத்துட்றேன், நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரே, என்னால முடியல, உண்மையா வாழ முடியல, நீதியா வாழ முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய கண்ணீர் இருக்குது, என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்குது, பாடு இருக்குது அப்படின்னு யோசிக்கிற நம்ம, ஏசப்பா என் வாழ்க்கையை கொடுத்துட்றேன், நீங்க பாத்துக்கோன்னு கொடுத்துட்டோம்னா ஏசப்பா நிச்சயமா வாழ்க்கையை பெருசா மாத்திடுவார். நமக்கு சொன்ன மாதிரிதான் என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் நடத்துவார். அப்படி நாமம் மகிமைப்படுவதாக. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாய் நம்மை தப்பு வைப்பார். இடைவிடாம ஆராதிக்க முடியும், நிச்சயமா செய்ய முடியும். ஒரு மனுஷன் 365 நாளும் தேவனை நிச்சயமாய் ஆராதிக்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே 365 நாளும் ஆண்டவரே தேவனை ஆராதிப்பதற்கான கிருபைகளை கத்தர்த்தாங்க. ஒரு நிமிஷம் கூட எங்க வாழ்க்கை எங்க கைக்கு வர வேண்டாம், நாங்க யோசிக்கிறது வேண்டாம், தேவன் விரும்புகிறது எங்கள் வாழ்க்கையில நடைபெறுவதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்ம இடத்துல இப்படிப்பட்ட புத்தியுள்ள ஆராதனை எதிர்பார்க்கிறார். நம்மளால செய்ய முடியாததை பைபிள் போதிக்கல. அது 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னப்பட்டதான வார்த்தையா இருந்தாலும், நம்மால கடைபிடிக்க முடியாதுன்ற வார்த்தைய ஆண்டவர் இது வரைக்கும் பேசல. ஆண்டவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொன்னா செய்ய முடியும். சிம்பிளான வார்த்தை, ஆண்டவரே என் வாழ்க்கையை கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஆண்டவர் நிச்சயமா அதுல மகிமைப்படுவார், ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது சொந்தம்னு சொல்றாரு. சொல்லும் போது தூரத்தை சொந்தமா போயிடக்கூடாது, ரொம்ப தூரமா போயிடக்கூடாது, பக்கத்துல நெருங்கின வட்டாரத்துல என்ன பண்ணிடணும்னு சொன்னா நம்ம வந்துடணும். நமக்கு க்ளோஸ் சர்க்கிள் நமக்கு உண்டு, அதே நேரத்துல சொந்தங்கள்லயே தூரமான சர்க்கிளும் உண்டு. எப்ப வருவாங்க? ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை பார்ப்போம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம், அப்படி என்ன பண்ணிடுவோம், நம்ம போயிடுவோம். அநேக சொந்தங்களை தெரியும், சொந்தங்கள்னு தெரியும், பார்த்து ஃபங்க்ஷன் கூட என்ன பண்ண முடியாது, நம்ம பேச முடியாது, போயிடுவோம். ஆனா ஒரு சில சொந்தங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா பேசிடுறாங்க. ஒரு சில சொந்தங்கள் டெய்லி என்ன பண்ணிடுறாங்க, நம்ம கூட பேசிடுறாங்க. சொந்தங்கள் அவ்வளவு முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில. அதே போலதான் ஆண்டவரும், ஆண்டவருடைய சொந்தங்களும் அப்படிதான். தேவனை ஆராதிக்கிற நம்ம பக்கத்துல வந்துடணும். தூரமா நின்றுட்டு பழைய ஏற்பாடு முறை அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்துடுறேன், இன்னைக்கு நான் கொஞ்சம் பக்கத்துல வந்திருக்கிறேன், இன்னும் பக்கத்துல வரேன், இன்னும் பக்கத்துல வரேன்னு சொல்லி தேவனுக்கு நம்ம நெருங்கி வர கர்த்தர் கிருபை தருவாராக. பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது வசனங்களை மட்டும் நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12வது வசனம், 18வது வசனம், 20வது வசனம், 22வது வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11, 12, 18, 20, 22. தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை தங்கள் வாழ்க்கையில சொந்தமாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? ஆராதிக்கிறேன்னு சொல்றவங்க வாழ்க்கையில என்ன இருக்கும்ன்றத பவுல் வாழ்க்கையில பாக்குறோம். முதலாவதாக அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கிற மனுஷன் தேவனை ஆராதிச்சுட்டே இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்கிறார். 12ஆம் வசனத்துல என்ன பண்றோம்னா தரிசனம் காண்கிறதாக பார்க்கிறோம். அடுத்து என்ன செய்யணும்னு கர்த்தர் திட்டமா தெளிவா போதிக்கிறார். நம்ம ஆண்டவர் பேசுற ஆண்டவர், நம்ம அடுத்து என்ன செய்யணும்ன்றத ஆண்டவர் நிச்சயமா பேசுவார். 18ஆம் வசனத்துல என்ன பண்றாருன்னா ஞானஸ்நானம் பெறுகிறார். ஞானஸ்தானம்ன்றது அவ்வளவு முக்கியம். ஞானஸ்தானம் அப்படின்றது ரொம்பவே தேவையான காரியம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போகவே முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. என்ன ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் நம்ம கண்டிப்பா சீக்கிரமா என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்க நம்ம அர்ப்பணிக்கணும், நாம் மகிமைப்படுவதாக. 9:20 என்ன பண்றாருன்னா பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரசங்கம் பண்றாரு. எனக்கு
அவரு அப்போ அவ்வளவு பெருசா தெரியுமான்னு தெரியல, இயேசுவை பத்தி தெரியுமான்னு தெரியல. ஆனா உடனே செய்யறார். அவருக்கு எனக்கு இது தெரிஞ்சாதான் பண்ணுவேன்னு கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன் அப்படின்னு என்ன பண்றாரு, இறங்கி பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் பலன் கொள்ளுகிறார். அடுத்ததாக திருஷ்டாந்தப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது 22ஆம் வசனத்துல. நிரூபிக்கிறாரு, இயேசுதாங்க ஆண்டவர், அவரை தவிர வேற எந்த உறவும் எந்த சொந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இயேசுவை நிரூபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில இயேசு நிரூபிக்கப்படுவாராக. நம்ம வாழ்க்கையில நிரூபிக்கணும், நம்மகிட்ட ஏசப்பா இருக்கிறது உலகம் பார்க்கணும். நம்ம அப்படி வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கலங்க பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 22ஆம் வசனத்துல. கலங்க பண்ணினான் அப்படின்னா குழம்ப பண்ணிருக்கான். அவங்க எல்லாத்துக்கும் குழப்பம் வந்துருச்சு. என்ன குழப்பம்? இவன் இந்த மாதிரி ஆள் கிடையாது, இவன் வேற மாதிரி ஆளாச்சு, இவன் ஏசப்பா கண்டா பிடிக்காது, ஏசப்பான்னு யாராவது சொன்னாலும் அடிப்பானே, அவங்க கட்டி ஜெயிலுக்கு கொண்டு போயிருவானு சொல்லி என்ன பண்றாங்கன்னா இவனை பத்தி ஆச்சரியப்படுறாங்க. குழப்பம் வந்துருச்சு, இவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவனால இப்படி எல்லாம் வாழ முடியாது, இது இல்லாம இருக்க முடியாது, இதை செய்யாம இருக்க முடியாது, ஆனா எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்களோ. ஒரு குழப்பம். என்ன நடந்திருக்கிறது? இயேசு உள்ளத்துக்குள் வந்திருக்கிறார், முழுவதுமா மாற்றி இருக்கிறார். இது மாத்தினதுனால என்ன நடந்துருச்சுன்னா, இந்த மனுஷன் விட முடியாததை விட்டு விடுகிறான். தேவன் ஒரு மனுஷனை ஆட்கொள்வாரானால் விட முடியாததை கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்கன்னா விட்டுருவாங்க. மாற்ற முடியாது தானா என்ன பண்ணிடும், மாறிடும். எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த மனுஷன் எப்படி மாறினா, இந்த மனுஷன் மாறினது எப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிறான ஒரு எண்ணம், ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும். ஆண்டு இருக்கா, நான் என்ன செய்யறது, நான் என்ன செய்யறது, நான் என்ன செய்யறது, ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும். இந்த ஒரு காரியம் நம்ம இடத்துல காணப்படுவதாக. ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். அவர் மனசுல என்ன எதிர்பார்க்கிறார்? இப்ப நம்ம மனசு எப்படி இருக்கணும்னு சொன்னா, என்னை ஆட்கொண்ட தெய்வம், நான் சேவிக்கிற தெய்வம் நம்ம யோசிக்கணும். அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி 27வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 27வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை 24 இருந்து வாசிக்கலாம். 24 இருந்து வாசிக்கலாம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இந்த 2 விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கணும். ஒண்ணு, எனக்கு ஏசப்பா சொந்தம். 2வது, நான் அவரை ஆராதிக்கணும். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஏசப்பாவுக்கு உகந்த ஒரு பாத்திரமா வாழணும்ன்ற மனசு நமக்குள்ள இருக்கணும். ஆனா ஏசப்பா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? நம்ம மனச நம்ம அப்படி இருக்குது. ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக என்ன பண்ணணுமா, நிற்க வேண்டும். நம்ம சேர்ந்து சொல்லுவோமா, நிற்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, நிற்க வேண்டும். நிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்காக நிக்கணும். இந்த பவுலை பார்க்கும்போது அவருக்கு பெரிய சப்போர்ட் எல்லாம் கிடையல, ஆனா அவர் ஆண்டவருக்காக என்ன பண்றாருன்னா நிக்கிறார். கொஞ்சம் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கும் போது பிசாசுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நம்மளை தள்ளி விடணும் தான் பிசாசு வேலை பார்ப்பான். நம்ம பரிசுத்தமா இருக்கும்போது குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்கும், சமுதாயத்துக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா பிசாசுக்கு மொத்தம் எரிச்சலா இருக்கும். ஏன்னா பிசாசுக்கு பரிசுத்தமா வாழ்றது பிடிக்காது. நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்காக நிக்கிறோம், ஏதாவது ஏசப்பாக்க செய்யணும். இங்க நம்ம ஜோம் பண்ணிட்டு போவோம், ஏசப்பா உங்களுக்காக ஏதாவது நான் செய்யணும், ஏதாவது உங்களுக்காக நான் வாழணும்ட்டு போவோம். போகும்போது என்ன பண்ணுவோம், நம்மளை தள்ளி விடுறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்படியே உருவாக்கி விட்டுருவோம். அடுத்த வாரம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, அவங்க ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சோமேன்ற ஒரு எண்ணம் நமக்கு கண்டிப்பாக அப்பதான் என்ன பண்ணும், வரும். பரிசுத்த வாழ்க்கை என்பது அவ்வளவு முக்கியம். பரிசுத்த வாழ்க்கை என்பது சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் கிடையாது. 365 நாள்ல 5 நாள் மட்டும் வாழ்ந்துட்டா பத்தாது. 365 நாளும் ஆண்டவருக்காக பரிசுத்தமா நிக்கணும். என் பரிசுத்தத்தை விட்டு விலக மாட்டேன். ஏசப்பாவுக்கு ஒரு நாளும் என் ஆசையினால நான் துரோகம் பண்ண மாட்டேன்றதான ஒரு உறுதியை கர்த்தர் நமக்குள்ள தருவாராக. பிசாசுக்கு தெரியும், எதை செஞ்சா இவனை தள்ளிடலான்னு தெரியும். அதை செஞ்சு என்ன பண்ணுவான், நம்மளை பாவத்தை தள்ளுவான். முதலாவது ஏசப்பா நம்மளை விட்டு பிரிப்பான். இந்த ஒரு பிரிவு வராதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்ன பண்றான்னா வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி திரிகிறான்னா என்னன்னா, டைம் கிடைக்கும் போது, சான்ஸ் கிடைக்கும் போதுன்னு கிடையாது. இவங்க எப்ப கேப் விடுவாங்க, இவங்களை பிடிக்கலான்னு பிசாசு பார்த்துக்கிட்டே நிக்கிறான். நம்ம நிக்கிறோம், தேவனுக்காக வல்லமையாய் நிற்க கர்த்தர் கிருபை தருவாராக. எப்படி நிக்க முடியும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிக்கும் போது 10, 11,
13-17 இந்த வசனங்களை வாசிக்கும் போது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நேரம் இல்லாததுனால அதுக்காக ஜெபிக்க போகிறோம். சர்வாயுத வர்க்கம் என்பது நமக்கு தேவை. ஒரு யுத்த வீரனுக்கு அவனை காப்பாத்திக்கிறதுக்கும் ஆயுதம் வேணும், தாக்குறதுக்கும் ஆயுதம் வேணும். 13ஆம் வசனத்தை நம்ம திருப்பிக்கலாமா? நம்ம அதை திருப்பி வச்சுக்கொள்வோம். வேகமா அதை பார்த்து ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வாசிக்க போறதில்ல, அந்த பகுதியை நம்ம திருப்பி வச்சுக்குவோம். 13வது வசனத்துல இருந்து முதல்ல ஒவ்வொரு காரியமா சொல்லும் போது தியானிச்சுட்டு வர போறோம். சத்தியம் என்கிறதான கச்சை, பெல்ட் என்பது தேவை. ஒரு யுத்த வீரனுக்கு பெல்ட் என்பது தேவை. சத்தியம் என்பது கச்சை. தேவனுடைய வார்த்தை வேணும், உபதேசம் வேணும், திருச்சபையில நம்ம அங்கத்தினராய் மாறணும். தொடர்ந்து தேவனுக்காய் வாழும் போது இந்த சத்தியத்தை டைட்டா கட்டிடுவோம். 2வது நீதியம் என்னங்கிறதான மார்க்கவசம். இங்க குத்திட்டானா முடிஞ்சிருச்சு, நமக்கு இதயம் எங்கதான் இருக்குது. இங்க மார்க்கவசம் நமக்கு எப்பவுமே இருக்கணும், நம்மள பாதுகாத்து கொள்ளணும். பிசாசு கரெக்டா எங்க நம்ம கோட்டை விடுறோமோ அங்கதான் நம்மளை தாக்குவான். நம்ம எப்போதுமே நீதியாய் வாழணும். நீதியாய் வாழணுன்றது உலகத்தாரே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு நீதியா. தேவ பிள்ளைகள் நீதிக்கு இன்னும் நீதியா வாழ ஆரம்பிக்கணும். மற்றவங்களை விட நம்ம பரிசுத்தமா தான் வாழணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷத்துக்காக ஓடணும். ஏசப்பாவுக்காக நம்ம எதனாலும் செய்யணும். ஏசப்பாவை மத்தவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யறது, என்னால என்ன செய்ய முடியும் தெரியலையா, தாராளமா என்கிட்ட வாங்க, என்ன செய்யணும்ன்றதை கத்துக் கொடுக்குறோம். ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஏதாவது ஒண்ணு. வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை. வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கையில ஏசப்பா எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு சொந்தமா நீங்க மாறி இருக்கிறீங்க, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீங்க, நிம்மதி கொடுத்துருக்கிறீங்க, சமாதானம் கொடுத்துருக்கிறீங்க, சந்தோஷம் கொடுத்துருக்கிறீங்க. இந்த சமாதான சந்தோஷம் என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு போகணுன்றதான ஒரு செருப்பு நம்ம கையில இருக்கணும், கால்ல இருக்கணும். எங்க போனாலும் இந்த சுவிசேஷம் நமக்குள்ள அந்த பாரம் பத்திக்கிட்டே இருக்கணும், எரிஞ்சுட்டே இருக்கணும். ஐயோ இவங்களுக்கு அந்த வேதனை, இவங்களுக்கு அந்த பாரம், ஏசப்பா உள்ள போனாருன்னா நல்லா இருக்குமே, இவங்க வாழ்க்கை மாறினா நல்லா இருக்குமே, எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, இவங்க வாழ்க்கையில மாறினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஏசப்பாவை மத்தவங்ககிட்ட கொடுக்குறோம். நம்ம மாறணும். ஏசப்பா எனக்கு என்ன செய்வாரு, என் வாழ்க்கைக்கு என்ன செய்வாரு, எனக்கு என்ன பிரச்சனை மாத்துவாரு அப்படின்ற ஒரு யோசனை நம்ம இருக்காதபடி ஏசப்பாவுக்காக நான் என்ன செய்ய முடியும், இந்த ஒரு வேலைக்காக கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்தது விசுவாசம் என்கிறதான கேடகத்தை பிடித்து நிக்கணும். பிசாசு நம்ம அடிக்கடி பேசுவான், உன்னால செய்ய முடியாது, ஏசப்பா தானே உன் வாழ்க்கை நன்மை செய்வார் நினைக்கிறியா, முடியாது. சர்ச்சுக்கு போறியே, உனக்கு என்ன பெரிய நன்மை செய்வார் நினைச்சிரியா, இல்ல, உனக்கு செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு பிசாசு காதுல பேசிட்டே இருப்பான். அப்பதான் நமக்கு என்ன உதவுது, விசுவாசம். என் தெய்வம் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அவர் என்ன சொன்னாரோ அந்த பிரகாரமா தான் நடக்கும்னு சொல்லி நம்ம பேசுறோம்ல, இதுதான் விசுவாசம் என்கிறதான கேடகம். இந்த கேடகத்தை பிடித்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. முக்கியமானது ரட்சணியம் என்கிறதான தலை சீரா, ஹெல்மெட்ன்றது முக்கியம். கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது, தலை கவசம் உயிர் கவசம்னு சொல்லிட்டு. ரட்சிப்புன்றது மிக மிக நமக்கு முக்கியம். நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய ஆரம்பிக்கும் போது என்னை ரட்சித்திருக்கிறார், என் வாழ்க்கையை அவருக்குள் நான் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டனுக்கு உதவி செய்வாராகன்னு சொல்லி ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளணும். ஹெல்மெட் போடாம போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. எங்க போனாலும் சரி ஹெல்மெட் தலையில போட்டு போகணும். உலக பிரகாரமா மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கை ஹெல்மெட் என்பது அவசியம். டெய்லி செக் பண்ணி பார்த்துக்கணும், என் தலையில ஹெல்மெட் இருக்குதா, நான் ரட்சிக்கப்பட்டதுல உறுதியா நிக்கிறேனா, நான் ஆண்டுக்கு பிரியமானபடி வாழ்றேன்னா, இதை நம்ம கவனமா பார்த்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. கடைசியா ஒண்ணு, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். மத்த எல்லாமே நம்மளை காப்பாத்துறதுக்காக. அந்த மார்க்கவசம் எதுக்காக, அவன் குத்துனான்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்காக. கேடகம் எதுக்காக, நம்மளை அடிக்க வரும்போது தடுக்கிறதுக்காக. அடுத்தது நம்ம தலைச்சீரா, ஹெல்மெட் எதுக்காக பாக்குறோம், தலையில வெட்ட வந்தானா தலையை பாதுகாக்கிறதுக்காக. அதான் இது ஒண்ணு மட்டும்தான் நம்ம அடிக்கிறதுக்காக தான் கர்த்தர் அந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அது யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிசாசுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு பிசாசுக்கு விடவே மாட்டான். அதுவும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லிட்டோம்னா பிசாசு அவ்வளவுதான், நம்ம பக்கத்துல நெருங்கவே முடியாது. ஏசப்பா வல்லமை தெரிஞ்சுதான் சொல்றாரு. வசனத்தினாலே என்ன பண்றாருன்னா விரட்டி அடிக்கிறார். பக்கத்துல காதுல பிசாசு பேசுற சத்தம் கேக்குது, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில குழப்பமான மனநிலைமை இருக்கிறேன்னு சொன்னா செய்ய வேண்டியது, அப்பாலே போ சாத்தானே சொல்லிட்டோன்னா போதும், ஓடிதான் ஆகணும் அவன். ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது.
இந்த வல்லமை இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கோ மரித்து போன வல்லமை அல்ல, 2000 வருஷமாய் இது இன்றைக்கும் ஜீவனோட கூட தான் இருக்கிறது. அவருடைய வல்லமை இன்னைக்கும் மாறல. தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, நாங்க எங்களை ஆட்கொண்ட தெய்வத்தை, நாங்கள் சேவிக்கிற தெய்வத்தை, அவருக்காக நிற்பதற்கு பலன் தாரும் ஆண்டவரே. நிற்பதற்கு பலன் தாரும். சர்வாயுத வர்க்கத்தை தேவனுக்காய் தரித்து கொண்டவர்களாய் வாழ கிருபை தரன்னு சொல்லி ஒரு நிமிஷம் எழுந்துட்டு கூட நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஒரு முக்கியமான நேரம். கேட்ட வசனம் நமக்குள்ள பேலன்ஸ் செய்கிறதான ஒரு நேரம். ஆண்டவரத்துல அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகத்தான் நடக்கும். ஏசு எங்க கூட பேசின வார்த்தைகள் ஒரு நாளும் மாறி போகாது. அது தடைபடாது. கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் மாறவே மாட்டீர். உங்களுடைய வார்த்தைகள் மாறாது. முடிஞ்ச கரங்களை உயர்த்தி ஜோமனும். ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடப்பதாக. எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா பேசியிருக்காரோ மனசுல கொண்டு வந்துருங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் பேசியிருக்கிறீங்க, அது நடப்பதாக, எங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை தாரும். இன்னும் அதிகம் உங்க பக்கத்துல வந்துடும். ஆண்டவரே, எங்களை சொந்தமா கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறீங்க. இன்னும் நெருக்கமா வந்துடும். ஆண்டவரே, அவ்வளவு விலைக்கு கொடுத்து மீட்டு எடுத்திருக்கிறீங்களப்பா. ரத்தம் எங்களுக்கு கொஞ்சம் காயம் வந்தா கூட எங்களால தாங்க முடியல. எங்க பிள்ளைகளுக்கு ஒரு காயம் வந்தா கூட தாங்க முடியல. ஆனா கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில சிந்திருக்கிறீங்கப்பா. எதற்காக? எங்களை சொந்தமாக மாற்றிக் கொள்வதற்காக. உம்மோடு கூட உம்முடைய ஸ்தானத்துல உட்கார்வதற்கு, எங்களை சொந்தமாய் மாற்றுவதற்காக வந்திருக்கிறீங்களே ஆண்டவரே. அந்த விலையேற பெற்ற அன்புக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். அந்த சொந்தமான தெய்வத்தினிடத்துல இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கணும். இங்க வந்திருக்கும் போது மட்டும் இல்ல, 24 மணி நேரமும் 7 நாட்களும் எங்க வாழ்க்கையை ஏசப்பாவுடைய கையில கொடுத்து நாங்க ஓட கிருபை தாரும். ஆண்டவரே, உமக்காய் நிற்க கிருபை தாரும். ஆண்டவரே, எது வந்தாலும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் தேவனுக்காய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பிரச்சனைகளை மூடிக்கொள்வதாக இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே வருங்காலத்தில் நடக்க போகிற தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் எங்களை அடையாளங்களை செய்வதற்காக உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய சொல்லினால கர்த்தர் செய்ய போகிற தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.